சின்னத்தோட என்ன சொன்னாரு காளா? காளானுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். தெரிஞ்சது சொல்லு. காட்டு அழிக்கலாமா நஞ்சா? காட்ட அழிக்கலாம் தானே சின்னதர சொன்னாரு. ஆமா ஆமா. உதவாத பசங்க. ஆடுன பொண்ணுகள்ல முன்னாடி நின்று ஆடுனது யாரு? என் மக பொன்னி. ஏய் பொண்ணு, உன்னை சப் கலெக்டர் கூப்பிடுறாரு, வா. சப் கலெக்டரை சின்ன துரைன்னு கூப்பிடாதீங்க. அர்த்தநாரி கொன்னுடுவாரு. யாரும் கொல்ல மாட்டாங்க. நீ படிச்ச மாதிரி பேசுற. சப் கலெக்டர் நமக்கெல்லாம் என்ன சொன்னார் தெரியுமா? இருளரும் உருகரும் குறும்பரும் எல்லாம் ஒண்ணுதான்னு சொன்னாரு. அப்படியா? புரிஞ்சுதா? அதனால மடப்பயல்களா, உங்களை சப் கலெக்டர் கூப்பிடுறாரு. இப்படி வா. இவ முருக ஜாதி பெண், இவ இருள ஜாதி. நீ ஸ்கூல்ல ஏதாவது படிச்சிருக்கியாப்பா? நானும் படிச்சிருக்கேன். எதுவரை படிச்சிருக்க? அது பொங்கல்ல இருந்து சிவராத்திரி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒரு வருஷத்துல பொங்கலுக்கும் சிவராத்திரிக்கும் உள்ள இடைவெளிதான் இவ படிப்பு. நான் 2 வருஷம் படிச்சிருக்கேன். நீ பேசாதடா. அர்த்தநாரி, நான் விசாரிக்கிறேன், நீ சும்மா இரு. சார் ஒரு ஸ்டில் எடுத்து. ஓகே ஓகே. கொஞ்சம் சேர்ந்து இல்லைங்க. சேர்ந்து. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்லை. உன் பேர் என்ன? பொன்னி. உன் பேர் என்ன? மாறன். பொன்னி வாங்க. அவங்கிட்ட பேசக்கூடாது. அவன் நம்ம தெய்வம் மல்லீஸ்வரனை நம்பாதவன். அவன் நம்ம தெய்வத்தை நம்பாதவன் யார் சொன்னா? அவன் கொஞ்சமன இருள. நீ வா பொன்னி. என் மகன் காளா. என் மக பொன்னி கூடத்தான் நல்லா ஆடினா. சின்னதுரைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் மகன் மல்லி கூட தான் நல்லா ஆடுனா. சின்னதுரைக்கு அதுவும் தான் பிடிச்சது. என்ன மாதிரி இருந்துச்சு? அங்க என்னென்ன நடந்துச்சு? ஆட்டம் ரொம்ப நல்லா நடந்ததுங்க. அப்படியா? சரி சரி. கேட்கறதுக்கு அவசரப்படாம ஒவ்வொருத்தரா பதில் சொல்லணும். வரி பணம் எல்லாம் வாங்கியாச்சா? வரி பணத்துலதான் அபினும் கஞ்சாவும் பெரிய மூப்பனுக்கு வாங்கி இருக்கான். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வாங்க வாங்க பாத்துக்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன அநியாயம் இது? இதுல அநியாயம் என்ன அனுமானே? என் மக படம் பக்கத்துல வந்தது அநியாயமா? முருக பொண்ணு படம் இருளும் கூட வரலாமா? நியாயமா? நியாயமா? நியாயம் இல்ல. மல்லீஸ்வரன் கோவிச்சுக்கும். இதெல்லாம் அவங்க செஞ்ச வேலை. சின்னதுரை ஐயா நம்மளுக்கு செஞ்ச அக்கிரமா இது. இருளும் கூட படம் வரக்கூடாது. அதுக்கு என் மக என்ன செய்யும்? பொன்னி இருளும் கூட நிக்கலாமா? ஊர் அழிஞ்சிடும். நான் நிறைய கண்டவோம். பொன்னி படம் இருள கூட வந்தது தப்பு. பொன்னி, உன் படம் காகிதத்துல வந்திருக்கு. அனுமா கிட்டதான் இருக்கு. நிஜமா? எங்க எங்க என் படம் வந்திருக்கா? என்ன திமிரு அவளுக்கு? வரட்டும் வரட்டும். அதோ அதோ வந்துட்டா. பொன்னே, அந்த காகிதத்தை கொடு. ஆஹா, நான் தர மாட்டேன். கொடு அந்த காகிதத்தை. ஊர் தலைவர் முடிவு. ஏன் முடிவு? அதை இந்த நெருப்புல போடு.
படம் தனியா வந்தா சந்தோஷமா இருக்கும். அவன் கூட வந்ததுல என்ன தப்பு? அவன் ஜாதியில இருளன், மல்லீஸ்வரனே நம்பாதவன். மல்லீஸ்வரன் கோபிச்சுக்குவாரு. எல்லாரும் ஒண்ணுதானே சின்னதரு சொல்லலையா? மல்லீஸ்வரனை விட பெரியவனா சின்னத்துறை. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பசிக்குது, சோறு போடும். தெரியும். நம்ம 2 பேர் படமும் காகிதத்துல வந்தத நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கும் ஒண்ணு தரீங்களா? கொடுக்குறேன். எங்க இருந்து வரீங்க? இந்த மரத்துல இருந்து தேன் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். தேனா? எங்க இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ சாப்பிடு. எனக்கு இந்த தேன் வேண்டாம். இது ருச்சிக்காது. இந்த தேன் தான் வேணும். அப்ப நான் வர்றேன். இதை நீயே வச்சுக்க. வீட்டுக்கு போய் என்ன நினைச்சு ரசிச்சு சாப்பிடு. விடு. விடு. பொன்னி, நான் மன்னார்காடு சந்தைக்கு போயிட்டு வர்றேன். அதுக்கு என்ன? உனக்கு சன்மானமா இதோ வெள்ளி வளை வாங்கி வந்தேன். எனக்கு வேண்டாம். என்ன இது புருஷம் பொஞ்சாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொன்னிக்கு சன்மானமா வெள்ளி வளை வாங்கி வந்தேன். வாங்கல. வாங்கிக்க பொன்னி. வேண்டாம். புருஷன் இஷ்டப்பட்ட பொண்ணுக்கு வெள்ளி வளை வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும். அது ஊர் நியாயம். எனக்கு காலனோட சன்மானம் வேண்டாம். பொன்னி காளான் கொடுத்த வெள்ளி வளையல வேணான்னு சொல்லிட்டா. காளான் வளையல் கொடுத்தா இந்த ஊர்ல உள்ள பொண்ணு வேணான்னு சொல்லலாமா? பொன்னியா? என் மகனுக்கு வேணாம். அடங்கா பிடாரி. பொன்னி வளை வாங்கிக்காதது தப்பு. நான் நிறைய கண்டவா. பொன்னி மாதிரி ஒரு பொண்ணு பார்க்கல. டேய் காளா, பொட்டிப்புறத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்கா. கட்டிக்கிறியா? வேணாம். ரெட்டியூர்ல 2 பொண்ணு இருக்கு. எனக்கு வேணாம். காளா, செங்கனோட மவ மல்லி எப்படி? என் மக நல்ல பொண்ணு. மல்லிக்கு காளானா ரொம்ப இஷ்டம். எனக்கு வேணாம்.
வேற யாரா வேணும்? பொன்னி. அப்படியா? நஞ்சனை கேட்கலாம். அதுதானே ஊர் சட்டம். அதுக்குள்ள பண்டிகையும் முடிஞ்சிடும். கும்பிடுறனுங்க. என்ன உன் பேரு? அனுமான். ஓஹோ, பலவான்னு சொல்லு. கூட ஒரு குரங்கு வேணுமா? நான் உன்னை கூப்பிட்ட விஷயம் எல்லாம் இவன் சொல்லி இருப்பானே. சொன்னாருங்க. உங்க கூட்டாளி கிட்ட சொல்லி காட்டை அழிக்காம பாத்துக்கணும். அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன்னு இவங்கிட்ட சொல்லி இருக்கிறேன். தனியா எதுவும் நான் கவனிக்கிறேன்னு ஒண்ணுகிட்ட சொன்னதை இவங்கிட்ட நீ சொன்ன. ஐயோ, நீ எங்க இங்க வந்த? எனக்கு உண்மையில ஆசை. எனக்கு உண்மையில ஆசை இல்ல. ஐயோ, எனக்கு- விடு. என்னை விடு. விட மாட்டேன். என் கையை விடு. விட மாட்டேன். விடு. விட மாட்டேன். விடு. விட மாட்டேன். ஏய், என்ன இங்க என்ன நடந்தது? அவன் கெட்டவன், கெட்டவன். கெட்டவனா? சொல்லு பண்ணி. அவன் என் கையை பிடிச்சு இழுக்கிறான். அவ்வளவுதானே? அதுக்கு என்ன, உன்னை கட்டிக்க போறவன் தானே? அவனை எனக்கு பிடிக்கல. அவன் 5 ஏக்கர்ல துவர விதைக்கிறவன். இந்த காட்டுல தேன் இருக்கிற இடமெல்லாம் அவனுக்குதான். எங்கெல்லாம் தேன் இருக்குன்னு தேடி தேன் எடுக்கிற ஆளை எனக்கு தெரியும். ஆ. மாறா, மாறன். ஐயோ, நான் தடுத்ததுனால அந்த மான் ஓடி போயிடுச்சே. அந்த மான் போகட்டும், எனக்கு இந்த மான் இருக்கு. ஓ, என்ன? அதோ அங்க பாரு. உனக்கும் அது போல ஒரு குட்டி வேணுமா? ஐயே, எனக்கு அது மாதிரி வேண்டாம். பின்ன யார போல ஒரு குட்டி வேணும்? ம்? சொல்லு. ம். ம். அது பாரு. அதுக்கு எவ்வளவு கோபம்! அன்னைக்கு நான் தேன் எடுக்க போகும்போது அது என்னை விரட்டிடுச்சு. தேன் கொடுத்தது எனக்கு தானே. ம். ஏய், இவளுக்கு இன்னும் கொஞ்சம் தேன் கொடுக்கட்டா? ம்? வேண்டாம். பொன்னி, நீ என் கூட வருவியா? ஐயோ, மல்ல சொல்லு, கோவம் வந்துடும். யாருக்கும் கோபம் வராது. உன் மேல எனக்கு ரொம்ப ஆசை. அதெல்லாம் நான் செய்வேன். ஜக்கம்மா, சாமுண்டி, கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சாமி. முக்தி அடைஞ்சவன் நான். மேல் உலகத்திலிருந்து வந்திருக்கிறவன் நான் ஒருவனேதான். ஆமாம் சாமி. நீ போ மகனே. சாமி, அதெல்லாம் செய்வேன். நான் சொன்னதை நீ போ.
போயிட்டாங்களா? சாமுண்டி, பத்ரகாளி, ஜகம்மா, சாமுண்டி, பத்ரகாளி, ஜகம்மா. மக்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. மக்களுக்குள் ஒற்றுமை இல்லை. வணங்க வேண்டியவரை வணங்கவில்லை. பெரியவரே, யாருங்க வணங்கல? இந்த பெரியவரை கேட்காமல் எதற்கு சின்னத்துறையை பார்க்க போனீர்கள்? ஜக்கம்மா சொல்லிருக்கோம். ஒருவேளை அனுமான் சொல்லிருப்பானோ? பெரியவரே, காட்ட அழிக்கலாமா? காட்டு அழிக்க கூடாது. காடு மல்லீஸ்வரன் ஜடை. இனிமேல் யாரும் மல்லீஸ்வரன் ஜடையை அழிக்கவே கூடாது. இப்பதான் மல்லீஸ்வரனுக்கு ஜடை வந்ததா? பேசாதே, மூப்பனுக்கு கோபம் வரும். ஏ காளா, உனக்கு தைரியம் இருந்தா மூப்பனை கேளு. மல்லீஸ்வரனுக்கு இப்பத்தானா ஜடை வந்ததுன்னு. ஐயோ, நீ போ. பெரியவரே, என்ன? முந்தியே நாம காட்ட அழிச்சிருக்கோம். மல்லீஸ்வரனுக்கு ஜடை இப்பத்தானா வந்தது. நம்ப மாட்டேன். நம்ப மாட்டாயா? அவன் சின்ன குழந்தை சாமி. மல்லீஸ்வரனை நம்ப மாட்டாயா? ஜக்கம்மாவின் பேச்சை நம்ப மாட்டாயா? அடுத்த சிவராத்திரிக்குள்ள உனக்கு ரொம்பவும் இஷ்டமான பொண்ணு. அப்படின்னா சிவராத்திரிக்கு முன்னால நான் செத்து போயிடுவேன். பொன்னி, எனக்கு பயமா இருக்கு. ஏன்? மூப்பன் சாபம் போட்டாரே, அதுக்கு நீ ஏன் பயப்படணும்? காளான் மூப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன். காளான் செத்துருவானா? மூப்பனை நீமா நம்புற? ஆமா பொன்னி, அவருக்கு கன்னி தெய்வத்தை விட சக்தி உண்டு. ஒரு செத்த பறவைய பறக்க வச்சவரு. சுடுகாட்டுல ஒரு செத்த பிணத்துக்கு மூக்கு வழியா உயிர நீ சொல்றதெல்லாம் சத்தியமா மல்லி? சத்தியம்தான். அப்படின்னா காளா சாக மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது நான் தான். நான் செத்து போயிடுவேன். பொன்னி, நீ சாக கூடாது. நான் எதுக்கு சாகாம இருக்கணும்? மாறனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. ஐயோ பொன்னி, நீ அந்த இருளனை மறந்துரு. மல்லீஸ்வரனுக்கு கோவம் வரும். கன்னி தெய்வத்துக்கும் கோவம் வரும். மூப்பனுக்கு தெரிஞ்சா சபிச்சிடுவாரு. போடி. உனக்கு காளானை மறக்க முடியுமா? முடியாது. எனக்கு அப்படித்தான். மாறனை மறக்க முடியாது. மல்லி, உனக்கு காளான் கிடைப்பா? எப்படி? நீ போ. நான் அப்புறமா வரேன். சரி. மல்லீஸ்வரா, நான் மாறன ஆசைப்படுறது தப்புன்னா எனக்கு அடையாளம் காட்டு.